கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 18ஆம் சங்கீதத்திலே 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்று சொல்லி பார்க்கிறார். அவர் விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். விசாலமான இடம், இளைப்பாறக்கூடிய ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். விசாலமான எனக்கு அனுகூலமான ஒரு இடத்துக்கு அவர் என் தேவன் கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி அந்த 17 வாசிக்கும் பொழுது, என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அதாவது என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துரு, என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த அப்படி சொன்னால், அதாவது என்னால் நான் மேற்கொள்ள முடியாது. என்னிலும் பலசாலிகள், இல்லை என்னிலும் திறமசாலிகள், நம்ம அப்படி சொல்லலாம். என்னிலும் திறமசாலிகள், என்னிலும் பலத்தவர்கள், என்னிலும் பெரியவர்கள், பலத்தவர்கள், பலசாலிகள், அப்படி இந்த வார்த்தை சொல்லப்படும்பொழுது, அப்போ என்னால் எதையும் செய்ய முடியாது. அவங்க என்னை விட பலத்தவர்களாக இருக்கிறதுனால, அவர்கள் என்னை விட பலசாலிகளாக இருக்கிறதுனால, என்னுடைய சத்துரு என்னை விட பலத்திருக்கிறதுனால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் அவைகளில் இருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் உங்களால் முடியாத காரியம், உங்களால் மேற்கொள்ள முடியாத காரியம், உங்களால் சரி பண்ண முடியாத காரியம், உங்களால் யுத்தம் பண்ண முடியாத காரியம், உங்களால் நியாயத்தை பேச முடியாத காரியம், ஆனால் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் என்னை விடுவித்தார், என்னை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடி அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர்கள் உங்களை விட பலவான்களாக இருக்கிறாங்க, பலத்த சத்ருவாக இருக்கிறாங்க. அதனால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களால் முடியாத காரியத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். தொடர்ந்து கீழே வாசிக்கிறோம். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து அவர் உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உண்மையாகவே இந்த நாட்களில் உங்களால் செய்ய முடியாது, உங்களால் மேற்கொள்ள முடியாது, சரி பண்ண முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக இன்னைக்கு செய்வார். உங்களை விட அதிக பலசாலிகளாக இருக்கலாம், பலத்த சத்ருவாக இருக்கலாம், நீங்கள் அவங்களை கண்டு பயப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அவர் உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளால் ஆண்டவருடைய ஜனத்தினால செய்ய முடியாத, செயல்பட முடியாத, மேற்கொள்ள முடியாத, நியாயத்தை பேச முடியாத இடத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. நீருடைய பிள்ளைகளுக்காய் நீர் யுத்தம் பண்ணி நீ நியாயம் செய்வீராக. எல்லா காரியத்தையும் நீர் விடுவித்து விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவீராக. நல்ல ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவரே உடைய ஜனத்துக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.